பார்க்க முடியும். நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் பிடிச்சிங்க. ஓகே, நமக்கு வந்து 19 வந்து 3 0 ரிசல்ட் அடிச்சிருக்கேன். 3 0 அடிச்சிருக்கேன் நம்ம நேற்று வீடியோ போல். ஓகே, இன்றைக்கான கசிங் எடுத்து வைக்கலாம். நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து 0 வச்சு நம்ம டெய்லி சாட்டில் நான் எடுக்கலை. ஒன்லி கால்குலேட்டர் மெத்தடில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். 2 மெத்தடில் எடுத்துருக்கேன். ஒரு 2 நம்பர்ஸ் மேட்ச் ஆனாலும் ப்ளே பண்ணலாம். சிங்கிள் நம்பர் தான். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங்கிற மாதிரி தான் இருக்கலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. ஓகே, நமக்கு நாளைக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஒரு 6 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 6 டேஸ் ரிசல்ட் 89 54 ஒரு 4 நம்பர்ஸ் வச்சு கடைசியாக இருக்கிற 4 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். முதல்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 89 54 89 54. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு அண்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, 89 54 போட்டுருக்கீங்க. அந்த ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 2 ஆப்ஷன் போட்டுருக்கீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் கடைசியாக இருக்கிற 2 நம்பர்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க. கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். 4 நம்பர் சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகே, நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். எந்த நம்பர் டவுட்டாக வருதுன்னா மேக்ஸிமம் அந்த 8 நம்பர் தான் நமக்கு மெயினாக எடுத்துக்கணும். இது வந்து 4 நம்பர் சப்போர்ட்டாக வரலாம். ஓகே, 8 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே, நம்ம வந்து 89 54 வச்சு எடுக்கல. நமக்கு 8 4ன்னு கிடச்சி 8 நம்பர் பாருங்கள். அண்டு ஏ போர்டில் அண்டு சி போர்டில் 2 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்கள் 98 78 98 78 அண்டு சிங்கிள் நம்பர் அண்டு பார்க்கலாம் வாங்க. 98 78 98 78 போடுவீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 2 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். 2 சப்போர்ட் நம்பர் 1 2 1 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளிர் நம்ம 98 78 வச்சு எடுக்கல. நமக்கு 2 1 கிடச்சி. 2 நம்பர் பாருங்கள் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிடுச்சு. 2 நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வினிங். அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 82 47 4 டிஜிட்டல் நம்பர் எடுத்துகிறோம். 82 47 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுன்னு பார்க்கலாம். 82 47 இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் ரொட்டேட் 2 போடுங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 8 9 தான் மெயினாக. அடுத்தது 8 9 8 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். அதிலே 9 8 நம்ம எடுத்தோம். 8 நம்பர் பாருங்கள் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பாருங்கள் 54 78 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 54 78ன்னு கொடுக்குறேன். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 2 நம்பர் போடுறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 7 9 நம்பர் தான் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். ரெண்டாவது செகண்டரி நம்பர் 7 9 7 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மக்களே, 9 நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. எப்பயுமே முதல் கடைசி நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. சிங்கிள் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அதிகபட்சமாக நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் அதிகமாக மேட்ச் ஆகுது. அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து சொன்னோம் 9 நம்பர். ஓகே, வாங்க பார்க்கலாம். மகளிர் 54 78 வச்சு அடிக்கல. நமக்கு 9 7ன்னு கிடச்சி வரும். 9 நம்பர் அண்டு ஏ போர்டு அண்டு பி போர்டு 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு பி போர்டு 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 79 93 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். 79 93 போடுவீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 2 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 0 4 நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். 0 நம்பர் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். 4 0 தான் ஆல் போர்டு நம்பர். மகளே, 79 93 வச்சு அடிக்கல. நமக்கு 4 0ன்னு கிடச்சிருக்கு. 4 நம்பர் பாருங்கள். அண்டு பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் 32 46 வச்சு நாளைக்கு 20ஆம் தேதிக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பர் யூஸ் பண்ணலாம். வாங்க 32 46 வச்சு எடுக்கலாம். 32 46 ரொட்டேட் ஆப்ஷன் 2 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 6 3 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்கு. 6 நம்பர் சப்போர்ட் 3 6. மகளே, நம்ம வீக்லி சாட் வச்சு எடுக்கல. நமக்கு 20ஆம் தேதிக்கான ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. 6 நம்பர் சப்போர்ட்டாக இருக்குது. அதிகபட்சம் நம்ம கணக்கில் 100 நம்பர் தான் 3 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக கடைசியாக இருக்க நம்பர்ஸ் தான் எல்லாமே பாஸ் ஆச்சு. ஒரே ஒரு நாள் தான் சப்போர்ட் நம்பர் பாஸ் ஆச்சு. அதனால் 3 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்கிறோம். உங்களுக்கு 6 வந்தாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. 3 வருதுன்னு பாருங்கள். ஓகே, அடுத்தது இன்னொரு மெத்தடில் நமக்கு ஆல் போர்டு எப்படி சிங்கிள் நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகளே, அடுத்த மெத்தட் வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம்னா நம்ம அடுத்த மெத்தடை பார்த்தா ஆல் போர்டு இன்னொரு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 7 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 7 டேஸ் ரிசல்ட்டில் அந்த முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் பாருங்கள். 5 2 இந்த சைடில் இருக்கிற நம்பர் எடுங்க. இந்த சைடில் இருக்கிறது நம்பர் முதல் இருக்கிற 5 2 இதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம்.
5-2 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு மீண்டும் 5-2 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற இந்த புள்ளி கிண்டாலுக்கு கடைசியாக இருக்கிற 2 நம்பர்ஸ் தான். 2 நம்பர்ஸு அதே மாதிரி நம்ம 4 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். 7 நம்பர் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துக்கிறோம். 4-7 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் மக்களே. 4-7 மக்களே. நம்ம அடுத்தது வந்து 52 வச்சு அடிக்கிற 4 நம்பர் கிடச்சிச்சு. 4 நம்பர் 4-7 கிடச்சி 4 நம்பர் சிபோர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிச்சு 52 வச்சு அடிக்கல. ஓகே, அடுத்தது வந்து அது கீழே இருக்கிற 52 கீழே 98 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 98 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு எடுக்க போகிறோம். 98 ரொட்டேட் ஆப்ஷன் மீண்டும் 98 போடுதுங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் இருக்கிற நம்பர்ஸ் 70 அந்த நம்பர் தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். அதே நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 70 கிடச்சி 98 வச்சு அடிக்கல. 7 நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 49 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 49 ரொட்டேட் ஆப்ஷன் மறுபடியும் 49 கொடுக்குறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் கடைசி 2 நம்பர்ஸ் 4-3 மகளே. 4-3 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். நம்ம 49 வச்சுருக்க 4-3 கிடச்சி 4 நம்பர் பாருங்கள் பி போலில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து 49 18 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னன்னு பார்க்கலாம். 18 ரொட்டேட் ஆப்ஷன் மீண்டும் 18 போடுங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் புள்ளி கிண்டால் கடைசியாக இருக்கிற 2 நம்பர்ஸ் 7-6 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். மகளே நம்ம 18 வச்சு அடிக்கிறது நமக்கு 7-6 கிடச்சிது. 7 நம்பர் பாருங்கள் பி போல சூப்பரான வின்னிங் ஆச்சு. நம்ம 7-6 சூப்பர் 7 பி போல சூப்பரான ஒரு வின்னிங். ஓகே, அடுத்தது வந்து 18 கீழே 85 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 85 ரொட்டேட் 85. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து புள்ளி கிண்டால் இருக்கிற நம்பர் வந்து 8-3 மகளே. நம்ம வந்து 85 வச்சு அடிக்கிறது நமக்கு 8-3 கிடச்சிது. 3 நம்பர் பாருங்கள் சி போலில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 85 கீழே 47 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர் பார்க்கலாம். 47 ரொட்டேட் ஆப்ஷன் மீண்டும் 47. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் இருக்கிற நம்பர்ஸ் 2 தான் வருது. 2 தான் மகளே. 2 தான் மகளே. 47 வச்சுருக்கு நமக்கு ரெண்டுமே 2 தான் கிடச்சிச்சு. 2 நம்பர் பாருங்கள் ஏ போலில் சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 53 வச்சு நாளைக்கு 6 கம்பெனிக்கான 20ஆம் தேதிக்கான ஆல்போர்டு எப்படி என்ன வருதுன்னு பார்க்கலாம். 5-3 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. மீண்டும் 5-3 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால் இருக்கிற நம்பர்ஸ் 8-5 மகளே. நம்ம இந்த 53 வச்சு அடிக்க நமக்கு ஆல்போர்டு 8-5 கிடச்சி. நம்ம 7 டேஸாக பார்த்தோம். 7 டேஸில் அதனாலுமே வின்னிங் ஆச்சு. நாளைக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது அடுத்த நாள் முன்னால் கொடுத்த ஆல்போர்டு நம்பரில் நமக்கு கிடைச்சது 6-3 கிடச்சிச்சு. 3 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். இது ஸ்ட்ராங் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங் நம்பரை மார்க் பண்ணிக்கிறேன். இது உங்கள் கமெண்ட்டில் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 3 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 6 நம்பர் சப்போர்ட்டாக இருக்குது. இதில் நமக்கு 5 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. 5-3 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 53-35 தான் நடக்கான ஏபிபிசி நம்பர் என்னோட கணிப்பில் வருது. உங்கள் கணக்கில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் எதுவும் நினைக்க மாட்டேன் மக்களே. உங்களுக்கு அதான் கமெண்ட் பண்ணுவாங்க எதாக இருந்தாலும். மக்களை மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நம்ம கசிங்களை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 5-3 ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் 5-3 மட்டும் வச்சு ப்ளே பண்ணாங்க. 8-6 இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம கணக்கில் வர என்னோடய கணக்கில் 5-3 ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறேன். ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போடுங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கேரண்டி ஒரு நம்பர்னாச்சும் பாஸ் பண்ணி கொடுக்கணும் தான் நம்ம ஆல்போர்டு மெத்தட் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். மற்றவங்க மாதிரி நம்ம 3 டிஜிட்டல் நம்பர் கொடுக்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஸ்ட்ராங்காக ஒரு நம்பராச்சும் நம்ம சேனலில் கொடுத்தாங்க மக்களே. அதனால தான் நான் ஆல்போர்டு மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்க மக்களே. இது நம்ம கேரளா கணிப்பு மட்டும்தான் உங்களுக்கு